அண்மையில் சுகாதாரத்துறை மேற்கொண்ட ஆய்வில் ஸ்லாங்கூரில் 36,428 இடைநிலைப்பள்ளி மாணவர்களில் மொத்தம் 1,020 மாணவர்கள் மிகுந்த மன உளைச்சலில் இருப்பதற்கான ஆரம்ப அறிகுறிகளை கண்டறிந்துள்ளதாக பொது சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் குழு தலைவர் ஜமாலிகா ஜமாலுடீன் தெரிவித்துள்ளார். 2024 மற்றும் 2025 ஆண்டின் பள்ளி அமர்விற்கான மனநல பரிசோதனை பகுப்பாய்வில் மாணவர்களிடையே ஒட்டுமொத்த உளவியல் நடத்தை கட்டுப்பாட்டில் இருப்பதையும் குறிக்கின்றது என்று அவர் மேலும் கூறியுள்ளார். மாணவர்கள் இடையே மேலோங்கி காணப்படும் இந்த மனநல கவலைகளை நிவர்த்தி செய்வதற்கு தகுந்த திட்டங்கள் ஆரம்ப பள்ளி முதலே தொடங்கப்பட்டுள்ளன. பயிற்சி பெற்ற ஆலோசனை ஆசிரியர்கள் மனசோர்வு தளர்வு நுட்பங்கள், சுவாச பயிற்சிகள், உடல் செயல்பாடுகள் போன்ற மனநல உக்திகள் குறித்த பட்டறைகள் மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. இத்தகைய முயற்சிகள் யாவும் ஆரம்பகால தடுப்பு நடவடிக்கைகளாக செயல்படுகின்றன என்றும் முதன்மை நிலையில் இருந்து மாணவர்களின் மனநலனை வலுப்படுத்துவதை நோக்கமாகவும் கொண்டுள்ளன என்றும் ஜமாலிகா விளக்கமளித்துள்ளார். இலங்கையின் சக்தி தொலைக்காட்சியில் த கிரவுன் சீசன் 2 பாடல் திறன் போட்டி பங்கேற்க மலேசியர்களுக்கு அழைப்பு. தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் இலங்கைக்கு சென்று பாடும் வாய்ப்பை பெறுவர். ஆர்வமுள்ளோர் 2 நிமிடங்களுக்குள் பாடி அதன் வீடியோவை எங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். வீடியோவுடன் உங்களின் சுய விவரங்கள் மற்றும் பதிவு பாரத்தையும் பூர்த்தி செய்து கூகுள் லிங்க் இணைப்பை வணக்க மலேசியாவின் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்ப வேண்டும். அனுப்ப வேண்டிய இறுதி நாள் ஜூலை 7ஆம் தேதியாகும். இப்போட்டியின் விதிமுறைகள் உள்ளிட்ட மேல் விவரங்களுக்கு திரையில் காணும் QR குறியீட்டை ஸ்கேன் செய்யவும். இந்த அனைத்துலக பாடல் போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பை நழுவ விடாதீர்கள்.